கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025. ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள். ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை. ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது. கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது. இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை. மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் 12ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும். இந்த பெயர்ச்சி மே 18, 2025 முதல் நடைபெறும். மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் 5, 2026 வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும். இது 18 மாத கால சஞ்சாரமாகும். இந்த பயணத்தின் போது உறவுகள் சரிசெய்தல் மற்றும் சுயபரிசோதனையின் ஒரு கட்டத்திற்கு உட்படுகின்றன. 6ஆம் வீட்டில் ராகு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்களை உருவாக்கலாம், குறிப்பாக திருமண அல்லது நெருங்கிய குடும்ப உறவுகளில். இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு திறந்த தொடர்பு மற்றும் பொறுமை முக்கியமாக இருக்கும். ஒற்றையர் புதிய உறவுகளுக்கான வாய்ப்புகளைக் காணலாம், ஆனால் அவர்கள் தங்கள் மதிப்புகளுடன் சீரமைக்க வேண்டும். 12வது வீட்டில் கேது உணர்ச்சி பற்றின்மை மற்றும் உள்நோக்கத்தை வலியுறுத்துகிறார். இந்த வேலைவாய்ப்பு தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அது தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு அல்லது அன்புக்குரியவர்களிடமிருந்து தூரத்திற்கு வழிவகுக்கும். அர்த்தமுள்ள உரையாடல்கள் மூலம் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மீண்டும் இணைவது உணர்ச்சி இடைவெளிகளைக் குறைக்க உதவும். பொறுமை மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு மூலம் தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்யுங்கள். புதிய உறவுகள் தனிப்பட்ட மதிப்புகளுடன் இணைந்திருப்பதை உறுதி செய்யவும். உணர்ச்சிப் பிணைப்பைப் பேண அன்பானவர்களுடன் மீண்டும் இணையுங்கள். உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இது உங்கள் எடையை நிர்வகிக்கவும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கவும் உதவும். ஒரு சீரான உணவு அட்டவணையை பராமரிக்கவும். துரித உணவைத் தவிர்க்கவும், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விட ஆரோக்கியமான உணவுகளைத் தேர்வு செய்யவும். உங்கள் உணவு உட்கொள்ளலைக் கண்காணிக்கவும். இது முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண உதவும். மனம் மற்றும் உடல் சமநிலையை பராமரிக்க யோகா மற்றும் தியானம் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களைத் தழுவுங்கள். ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ உதவியை நாடுவதன் மூலம் ஆரம்பகால சிகிச்சை சிக்கல்களைத் தடுக்கலாம். 6ஆம் வீட்டில் ராகுவுடன் ஆரோக்கிய வாய்ப்புகள் மேம்படும், ஏனெனில் இந்த இடம் நாள்பட்ட நோய்களை சமாளிக்க உதவுகிறது மற்றும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. கடந்தகால நோய்களில் இருந்து மீண்டு வரும் நபர்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் வலிமையையும் காண்பார்கள். ஆரோக்கியமான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கும் வாழ்க்கை முறை தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இது ஒரு சிறந்த காலமாகும். 12ஆம் வீட்டில் கேது மன அமைதி மற்றும் உணர்ச்சி சமநிலையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். தியானம், யோகா மற்றும் நினைவாற்றல் போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும். இருப்பினும், குறிப்பாக தூக்கம் அல்லது நரம்பு மண்டலம் தொடர்பான சிறிய உடல்நலப் பிரச்சினைகளை புறக்கணிப்பதற்கு எதிராகவும் இந்த வேலைவாய்ப்பு எச்சரிக்கிறது. நாள்பட்ட நோய்களை சமாளித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தத்தை நிர்வகிக்க தளர்வு நுட்பங்களைச் சேர்க்கவும். சிக்கல்களைத் தவிர்க்க சிறிய உடல்நலக் கவலைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள். ஒற்றையர்களுக்கு இந்த பெயர்ச்சி அவர்களின் காதல் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் தற்போதைய கூட்டாளருடன் ஆழமான தொடர்பை நீங்கள் அனுபவிக்கலாம், இது உண்மையிலேயே சிறப்பான நேரத்தை உருவாக்குகிறது. உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. உங்கள் காதல் உறவு திருமண உறவாக மாறலாம். இந்த பெயர்ச்சி குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். இடமாற்றம் இருக்கலாம். உங்கள் அனைத்து விருப்பங்களையும் கவனமாக பரிசீலிக்கவும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவுகளைத் தவிர்க்கவும். உடன்பிறந்தவர்களுக்கிடையே சொத்து தகராறு ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அமைதியான குடும்பச் சூழலைப் பேணுவதற்கு பொறுமையும் வெளிப்படையான பேச்சும் அவசியம்.
இந்த பெயர்ச்சியின் போது பெற்றோரின் ஆதரவு குறைவாகத் தோன்றினாலும் குடும்பம் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தற்காலிக சவால்களைக் கடக்க புரிதல் மற்றும் ஆரோக்கியமான தொடர்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பயணத்தின் போது உறவுகள் சரிசெய்தல் மற்றும் சுயபரிசோதனையின் ஒரு கட்டத்திற்கு உட்படுகின்றன. 6ஆம் வீட்டில் ராகு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்களை உருவாக்கலாம், குறிப்பாக திருமண அல்லது நெருங்கிய குடும்ப உறவுகளில். இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு திறந்த தொடர்பு மற்றும் பொறுமை முக்கியமாக இருக்கும். ஒற்றையர் புதிய உறவுகளுக்கான வாய்ப்புகளைக் காணலாம், ஆனால் அவர்கள் தங்கள் மதிப்புகளுடன் சீரமைக்க வேண்டும். 12வது வீட்டில் கேது உணர்ச்சி பற்றின்மை மற்றும் உள்நோக்கத்தை வலியுறுத்துகிறார். இந்த வேலை வாய்ப்பு தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அது தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு அல்லது அன்புக்குரியவர்களிடமிருந்து தூரத்திற்கு வழிவகுக்கும். அர்த்தமுள்ள உரையாடல்கள் மூலம் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மீண்டும் இணைவது உணர்ச்சி இடைவெளிகளைக் குறைக்க உதவும். பொறுமை மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு மூலம் தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்யுங்கள். புதிய உறவுகள் தனிப்பட்ட மதிப்புகளுடன் இணைந்திருப்பதை உறுதி செய்யவும். உணர்ச்சிப் பிணைப்பைப் பேண அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணையுங்கள். 6ஆம் வீட்டில் ராகுவுடன் ஆரோக்கிய வாய்ப்புகள் மேம்படும், ஏனெனில் இந்த இடம் நாள்பட்ட நோய்களை சமாளிக்க உதவுகிறது மற்றும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. கடந்தகால நோய்களில் இருந்து மீண்டு வரும் நபர்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் வலிமையையும் காண்பார்கள். ஆரோக்கியமான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கும் வாழ்க்கை முறை தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இது ஒரு சிறந்த காலமாகும். 12ஆம் வீட்டில் கேது மன அமைதி மற்றும் உணர்ச்சி சமநிலையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். தியானம், யோகா மற்றும் நினைவாற்றல் போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும். இருப்பினும், குறிப்பாக தூக்கம் அல்லது நரம்பு மண்டலம் தொடர்பான சிறிய உடல்நலப் பிரச்சினைகளை புறக்கணிப்பதற்கு எதிராகவும் இந்த வேலைவாய்ப்பு எச்சரிக்கிறது. நாள்பட்ட நோய்களை சமாளித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தத்தை நிர்வகிக்க தளர்வு நுட்பங்களைச் சேர்க்கவும். சிக்கல்களைத் தவிர்க்க சிறிய உடல்நலக் கவலைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள். இந்த பெயர்ச்சி உங்கள் நிதிநிலையில் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வரலாம். நிலையான வருமானம் மற்றும் வருவாய் அதிகரிப்பு ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலீடுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரம், எனவே இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் முந்தைய முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை அளிக்கும். உங்கள் தேவைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு கிட்டும். நீங்கள் நிதி நெருக்கடிகளில் இருந்து விடுபடுவீர்கள். பங்குச் சந்தை மற்றும் ஊக வணிகங்கள் மூலம் கூட லாபகரமான வருமானத்தைக் காணலாம். 6ஆம் வீட்டில் ராகு ஒழுக்கமான முயற்சிகள் மூலம் நிதி ஸ்திரத்தன்மையை ஆதரிக்கிறார். கடன்களைத் தீர்ப்பதற்கும் கடன்களை நிர்வகிப்பதற்கும் நிதி சுதந்திரத்தை அடைவதற்கும் இது ஒரு சிறந்த காலமாகும். வழக்கு அல்லது தகராறுகளில் ஈடுபடும் நபர்கள் தங்கள் நிதி நலன்களுக்கு ஆதரவான தீர்மானங்களைக் காணலாம். வணிக உரிமையாளர்கள் செயல்திறன் மற்றும் சேவை தரத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிலையான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். 12ஆம் வீட்டில் உள்ள கேது தேவையற்ற செலவுகள், குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் அல்லது வெளிநாட்டு முயற்சிகளுக்கு எதிராக எச்சரிக்கிறார். நிதி அபிலாஷைகளுக்கும் நடைமுறை தேவைகளுக்கும் இடையில் சமநிலையை பேணுவது அவசியம். நீண்ட கால ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். கடன்களைத் தீர்த்து வைப்பதிலும் நிதிப் பொறுப்புகளை நிர்வகிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள். நீண்ட கால முதலீட்டுத் திட்டமிடலுக்கு நிபுணர் ஆலோசனையைப் பெறவும். இந்த பெயர்ச்சி உங்கள் உத்தியோகத்தில் சாதகமான வேகத்தை தருகிறது. உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். நிர்வாகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், மேலும் தலைமைப் பாத்திரங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் நிறைவான தொழில்முறை அனுபவத்தை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகளைத் தேடுபவர்களுக்கு அவற்றைத் தொடர இது ஒரு சாதகமான நேரம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். புதிய பட்டதாரிகளும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை சந்திப்பார்கள். ஒட்டுமொத்தமாக,
இந்த பெயர்ச்சி குறிப்பிடத்தக்க தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. கன்னி ராசியின் கீழ் உள்ள தொழில்முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த போக்குவரத்து ஒரு நிலையான முன்னேற்றத்தைக் காண்பார்கள். 6ஆம் வீட்டில் ராகு செயல்படும் திறனை மேம்படுத்தவும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளவும் ஊக்குவிக்கிறார். வாடிக்கையாளர் திருப்தியில் கவனம் செலுத்துவதற்கும் வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கும் இது ஒரு சிறந்த நேரம். 12ஆம் வீட்டில் உள்ள கேது புதுமையான சிந்தனையையும் நீண்ட கால திட்டமிடலையும் வளர்க்கிறார். இந்த வேலை வாய்ப்பு உடனடி விரிவாக்கத்திற்கான உற்சாகத்தை குறைக்கலாம் என்றாலும் இது நிலையான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஏற்றுமதி சார்ந்த வணிகங்கள் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர்களைக் கொண்டவர்கள் மிதமான வெற்றியை எதிர்பார்க்கலாம். செயல்பாட்டு திறன் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குங்கள். விரைவான விரிவாக்கத்தை விட நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள். இந்த பெயர்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டத்தை குறிக்கிறது. உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்குத் தோன்றும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் புதுமையான சிந்தனைத் திறன்கள் பிரகாசிக்கக்கூடும், மற்றவர்களைக் கவரக்கூடியதாக இருக்கும். உதவித்தொகையை எதிர்பார்த்துக் காத்திருப்பவர்கள் ஒரு ஆதரவான நேரத்தை எதிர்பார்க்கலாம் மற்றும் அவர்களின் முயற்சிகளுக்கு வெகுமதியைப் பெறலாம். புதிய திறன்களைப் பெறுவதற்கான வலுவான விருப்பம் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை மேலும் தூண்டும் மற்றும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். 6ஆம் வீட்டில் ராகு ஒழுக்கமான முயற்சிகள் மற்றும் போட்டி மனப்பான்மை மூலம் கல்வியில் வெற்றியை ஆதரிக்கிறார். போட்டித் தேர்வுகளுக்குத் தயாராகும் மாணவர்கள் அல்லது புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் இந்த பயணத்தால் பெரிதும் பயனடைவார்கள். கூட்டுக் கற்றல் மற்றும் குழு விவாதங்கள் புரிதலையும் செயல்திறனையும் மேம்படுத்தும். 12ஆம் வீட்டில் கேது ஆராய்ச்சி மற்றும் உள்நோக்கக் கற்றலில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறார். குறிப்பாக உளவியல், தத்துவம் அல்லது ஆன்மீக ஆய்வுகள் போன்ற துறைகளில் உயர்கல்வியைத் தொடரும் நபர்களுக்கு இது சாதகமான காலமாகும். ஒரு கட்டமைக்கப்பட்ட வழக்கத்தை பராமரிப்பது வெற்றிக்கு இன்றியமையாததாக இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க போட்டி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த படிப்பைத் தொடரவும். ஒழுக்கம் மற்றும் கற்றலுக்கான கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை பராமரிக்கவும். ராகு கேது சஞ்சாரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மாற்றமான காலமாகும். 6ஆம் வீட்டில் ராகு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதைகளாக ஒழுக்கம் மற்றும் சேவையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது தன்னார்வத் தொண்டு செய்வது உள்நிறைவைத் தரும். 12ஆம் வீட்டில் கேது உள்நோக்கம் மற்றும் பொருள் தேடலில் இருந்து பற்றின்மையை வளர்க்கிறார். சுய விழிப்புணர்வை ஆழப்படுத்த தியானம், யோகா அல்லது ஆன்மீக பின்வாங்கல்களை ஆராய்வதை இந்த இடம் ஊக்குவிக்கிறது. ஆன்மீக வழிகாட்டிகள் அல்லது வழிகாட்டிகளுடன் தொடர்பு கொள்வது இந்த காலகட்டத்தில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்க முடியும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக சேவை சார்ந்த செயல்களில் ஈடுபடுங்கள். தியானம் மற்றும் உள்நோக்க நடைமுறைகளை ஆராயுங்கள். சுய விழிப்புணர்வை மேம்படுத்த ஆன்மீக வழிகாட்டிகளின் வழிகாட்டுதலை நாடுங்கள். கன்னி வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம். விநாயகப் பெருமானையும், கேதுவின் அதிபதி மற்றும் துர்க்கை, ராகுவின் அதிபதி ஆகியோரையும் தினமும் வணங்கி அவர்களின் ஆசியைப் பெறுங்கள். சனிக்கிழமைகளில் கருப்பு நாய்களுக்கு உணவளிக்கவும். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு போர்வைகளை தானமாக வழங்கவும், அனாதை இல்லங்களுக்கு இனிப்புகள் மற்றும் பழங்களை வழங்கவும். ஓம் ராகவே நமக என்று 18 முறையும், ஓம் கேதுவே நமக என்று 7 முறையும் ஒரு நாளில் ஜெபிக்கவும். அருகில் உள்ள சிவன் கோவிலில் அபிஷேகத்திற்கு பால் வழங்கி அருள் பெறவும்.